7winstars டெக்னாலஜி இப்ப பாக்குற வீடியோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா DC பவர் சப்ளை ரீடிங்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் DC பவர் சப்ளைல வோல்டேஜ் 3.7 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆம்பியர் என்ன தேவையோ என்ன சர்க்யூட் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஆம்பியர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்னென்ன சேனல் நம்ம செட் பண்றோமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். என்ன வோல்ட் என்ன ஆம்பியரோ ஒவ்வொரு சேனலுக்கு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு. இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆன் பட்டனை பிரஸ் பண்ணணும். டைரக்டா ஆன் பண்றது இது. ஒர்க் பண்ணும்போது வேலை செய்யும் போது நம்ம இந்த ஆன் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பாயிண்ட்ல வந்து 0.00 ரீடிங் உங்களுக்கு காமிக்கும். இந்த ரீடிங் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா ரீடிங் காமிக்கும். ஆட்டோ ரீடிங் வந்துச்சுனாலே நமக்கு கண்டிப்பா போர்ட்ல ஷார்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆட்டோ ரீடிங்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் முதல்ல நம்ம ஆன் பட்டன் அதாவது ஆன் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் ரீடிங் எடுக்குதுன்னு சொன்னால் இங்க வோல்டேஜ் ஆனது 2 வோல்ட் 1 வோல்டேஜ் 1.8 வோல்டேஜ் இப்படி இந்த வோல்டேஜ் கம்மியாயிடுது. அதே மாதிரி ஆம்பியர் வந்து 3 ஆம்ப்ல இருந்து 4 ஆம்ப் 5 ஆம்ப் அந்த மாதிரி அதிகமா காமிக்குது. வோல்டேஜ் கம்மியாகவும் ஆம்பியர் ஜாஸ்தியா எடுத்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பா ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம், ஃபுல் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அதே விஷயம் நம்மளுக்கு செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வோல்டேஜ் அதாவது டைரக்டா கேபிள் கனெக்ட் பண்ணும்போது சேம் அதே வோல்டேஜ் கரெக்டா தான் இருக்கு. ஆம்பியர் மட்டும் 1000 2000 ரேஞ்ச் ஆம்பியர் காமிக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா ஆப்போசிட்ல ஃபுல் ஷார்ட் அல்லது நார்மல் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே விஷயம் 3.7 அப்படியே இருக்கு. 0.01 0.010 இந்த மாதிரி ஆம்பியர் ஆட்டோமேட்டிக்கா எடுக்குது. ஆன் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மைனூட்டான ஷார்ட் இருக்கும். இந்த மாதிரி ஷார்ட் வந்து நம்ம வந்து மீட்டர் வச்சு வேல்யூ கன்ஃபார்ம் பண்றது கஷ்டம். தெர்மல் கேமரா வச்சு நம்ம ரீட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த DC பவர் சப்ளை மொத்த ரீடிங் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம்.